மாலை முரசு இறை நேயர்களுக்கு வணக்கம். ராகு கேது 2025 பற்றி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். இதற்காக பல்வேறு விஷயங்கள் இது தொடர்பா நமக்கு அளிக்கிறதுக்காக அகில உலக மாந்தி ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம்மா சார், ராகு கேது பயிற்சி பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஆண்டுல ராகு கேது பயிற்சி எப்போ வர இருக்கிறது, அது தொடர்பா சொல்லுங்க. இந்த ஆண்டு ராகு கேது பயிற்சியானது 18/5/2025 திருக்கணித பஞ்சாங்கப்படி ராகு கேது பயிற்சி. ஆனால் அது எந்த கோயில்களிலும் கொண்டாட மாட்டார்கள். எப்போதுமே எல்லா கோயில்களிலும் கொண்டாடக்கூடியது வாக்கிய பஞ்சாங்கம் தான். வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த ஆண்டு வந்து 26/4/2025 சனிக்கிழமை மாலை 4:20க்கு ராகு கேது பயிற்சி நிகழ்து. இதைத்தான் எல்லாரும் கொண்டாடுவாங்க. நாம் அதை தான் எடுத்துக்கணும். 18ஆம் தேதி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. 26ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியே நமக்கு வந்து ராகு கேது பயிற்சி எல்லா திருக்கோயில்களிலும் எல்லா ஊர்லேயும் கொண்டாடுவாங்க. திருநாகேஸ்வரத்தில், திருப்பாம்பரத்தில், கீழ்பெரும்பள்ளத்தில் எல்லா ஊர்லேயும் அதை தான் கொண்டாடுவாங்க. அதை தான் நம்ம எடுத்துக்கணும். 26/4/2025 சனிக்கிழமை மாலை 4:20க்கு மீன ராசியிலேருந்து கும்ப ராசிக்கு ராகு பகவானும், கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவானும் பயிற்சி ஆகிறாங்க. இந்த பயிற்சி பல்வேறு மாற்றங்களை தரும். ஏன்னா இதுவரை வந்து பார்த்திங்கன்னா குரு மனையேறி பயணம் செய்து கொண்டிருந்த ராகு பகவான் இப்போ சனி மனையேறி பயணம் செய்ய காத்திருக்கிறார். சனி ராகு சேர்க்கை பல்வேறு போராட்டங்களையும் பல்வேறு வளர்ச்சிகளையும் கலந்து கொடுக்கும். பொதுப்பலனாக வந்து பார்த்திங்கன்னா அரசு துறையில் சார்ந்தவர்கள், அரசாங்கத்தில் உள்ளவர்கள் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து நிறைய விஷயங்களை முன்னெடுத்து போகிற மாதிரி கொடுக்கும். சனி என்பது மிக முக்கியமான தர்ம கர்ம காரகன். சனி பகவான் தான் நமக்கு வந்து கர்மாதி யோகத்தை கொடுக்கக்கூடியவர். நம்முடைய பாவ புண்ணிய கணக்கிற்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து எல்லா தண்டனைகளையும் லாபங்களையும் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் தான். அவருடைய மனையில் ராகு பகவான் சென்று அமர்வது தன்னுடைய தந்தை வழி பாட்டன் உறவால் ஏற்படக்கூடிய லாப நஷ்ட கணக்குகளை சரியாக கொடுக்கக்கூடிய ஒரு ராகு கேது பயிற்சி தான் இப்போ நிகழுது. அதே மாதிரி சிம்ம மனையேறி வந்து கேது பகவான் அமர்வார். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் மனையேறி கேது அமர்வது என்பது அரசாங்க தண்டனை. அரசாங்க விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போராட்டங்களும், நிறையா தலைவருக்குள்ள நிறைய போராட்டங்களும், தலைமை பண்பில் நிறையா வந்து மாற்றங்களும் நிகழ்வதற்கான ஒரு ராகு கேது பயிற்சி. இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடியது. 18 மாதங்கள் இருக்கும். இப்போ நிகழக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி இந்த நிகழ்விலே இருக்குது. மே மாதம் 11ஆம் தேதி வந்து குரு பயிற்சி இருக்குது. அதே மாதிரி இந்த ஆண்டு கடைசியில் வந்து 2025 கடைசியில் வந்து 6/3/2026 தான் வந்து திருநள்ளாறு சனி பயிற்சி. இதெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி அதை தான் எல்லா கோயிலையும் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்படி எல்லா நிகழ்வுகளும் கலந்து இருக்கிறதால இந்த ராகு கேது பயிற்சி ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. இந்த ராகு கேது பயிற்சியில் வந்து நிறைய ராகு தோஷம் உள்ளவர்களுக்கு திருமணம் நிகழும். அதே மாதிரி 2வது திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு 2வது திருமணம் நிகழும். நிறைய போராட்டங்கள் இருக்கும், காதல் பிரச்சனைகள் இருக்கும், அதே மாதிரி வந்து சமுதாய பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை கொடுப்பார். எதெல்லாம் பிரச்சனையாக இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து சட்ட வடிவமைப்பெல்லாம் கொண்டு வந்து பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராகு கேது பயிற்சி இந்த பயிற்சி. இது பொதுமக்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் பாதிப்பை கொடுக்குது, ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ராகு கேது பயிற்சி பொதுமக்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு கொடுக்குது, என்னென்ன ராசிக்கு ராகுவும் கேதுவும் வந்து ஒத்து போகலை அப்படின்னு சொல்லலாம்? பொதுவாகவே இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் நல்லா இருக்கும். ஆனால் இந்த கர்மக்காரகனாக தன்னுடைய தந்தை வழி பாட்டன் உறவு இருக்கு இல்லையா, பாட்டன் பூட்டன் முப்பாட்டன். ராகு என்பது தந்தை வழி பாட்டன் உறவை குறிப்பது, தந்தை வழி குலதெய்வத்தை குறிப்பது. கேது என்பது தாய் வழி குலதெய்வத்தை குறிப்பது. அப்போ கேது சூரியன் மனையேறி அமர்வதும், அதே மாதிரி வந்து ராகு வந்து சனி மனையேறி அமர்வதும் தந்தை வழி பாட்டன் உறவுகளில் ஏற்பட்ட பாவ கடன்களை தீர்ப்பது, புண்ணிய கடன்களை ஏற்றுக்கொண்டு வளர்வது என்று தந்தை வழி குலதெய்வத்தால் ஏற்படக்கூடிய லாப நஷ்டங்களை பொறுத்து தான் இந்த ராகு கேது பயிற்சியானது அமையும். இந்த ராகு கேது பயிற்சியால பொதுமக்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்குது வரக்கூடிய காலத்துல, அதை பத்தி சொல்லுங்க சார். இந்த ராகு கேது பயிற்சியால பொதுமக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில தொற்று நோய் பாதிப்புகள் இருக்கும். ஏன்னா சனி மனையேறி ராகு வர்றதால தோல் சம்பந்தப்பட்ட தொற்று நோய்கள் பரவுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வந்து கேது வந்து சூரியன் மனையேறி அமர்வதால் வந்து அரசாங்கத்தால் பொதுமக்களுக்கும் சில தொல்லைகள் இருக்கும், பொதுமக்களால் அரசாங்கத்துக்கும் சில தொல்லைகள், போராட்டங்கள் இதெல்லாம் இருக்கும். அதே போல் வந்து ரவுடிகள்,
சில அராஜகம் செய்யக்கூடியவர்கள்லாம் தண்டிக்கப்படுவார்கள், அந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பு இருக்கும். ஆனால் பொதுமக்கள் வந்து இந்த ராகுகேது பயிற்சியால் வந்து பார்த்திங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகத்தால் சில தண்டனைகளும் சில லாபங்களும் அடைவார்கள். அவரவர்கள் புண்ணிய கணக்கும் பாவ கணக்கும் சேர்ந்து பல்வேறு லாபங்களையும் கொடுக்கும், புண்ணிய கணக்கு லாபத்தையும் பாவ கணக்கு தண்டனையும் கொடுக்கும். அதுதான் இந்த ராகுகேது பயிற்சி. இந்த ராகுகேது பயிற்சியில் பொதுமக்கள் பொதுவாகவே நிறைய விஷயங்கள்ல மாற்றம் நிகழ்ந்து சந்தோஷமா வாழ்றதுக்கு ராகு பகவானும் கேது பகவானும் அருளாசி வழங்குவாங்க. ராகு கேது பயிற்சியில உள்ள தோஷங்கள் எல்லாம் சரி பண்ண என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம்? ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஜனஜாதகத்துல நாகதோஷம் இருந்தால் இந்த ராகுகேது பயிற்சியில பல்வேறு சிக்கல்கள் வரும். அந்த நாகதோஷத்தால நன்மைகள் நிறைய நடக்கும். ஜனஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளணும். ஒன்று, இப்போ வந்து சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி எல்லாமே கலந்து வருது. சனி பயிற்சி முழுமையாக இல்லை என்றாலும் திருக்கணித பஞ்சாங்கப்படி பெயரும்போது பல்வேறு மாற்றங்கள் நிகழும். அதனால நம்ம இந்த நேரத்தில் ஜனஜாதகத்தை ஜோதிடத்தை கொடுத்து ஆய்வு செய்து கொள்ளணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த நாகதோஷத்தை கரெக்டாக கணக்கு பண்ணிக்கணும். கணக்கு பண்ணி உங்களை சரி செய்து கொள்வதற்கு பொது பலனாக அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா திருநாகேஸ்வரம், கீழ்பெரும்பள்ளம், கும்பகோணம் அருகே இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம், அதேமாதிரி பூம்புகார் அருகே இருக்கக்கூடிய கீழ்பெரும்பள்ளம், அதேமாதிரி திருக்காளஹஸ்தி, அதே போல் வந்து நாகர்கோயிலில் இருக்கிற நாகநாத சுவாமி, இப்படி நாகர் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று புத்துமாரியம்மன் கோயில், இப்படி நாகர் இருக்கக்கூடிய கோயிலாக சென்று ஞாயிற்றுக்கிழமையில் வழிபடும்போது நாகதோஷமானது முழுமையாக விலகி மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். எல்லாருக்குமான பொது பலனாக நாகதோஷத்தால் என்னுடைய திருமணம் தடைபடுது, என் வாழ்க்கையில் பல்வேறு இடைஞ்சல்கள் வருது, ரொம்ப நாளாக கல்யாணம் இல்லாமல் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக ஒரு முறை என்னும் ஈரோடு கொடுமுடிக்கு போய் மகுடேஸ்வரரையும், அங்கே இருக்கக்கூடிய மும்மூர்த்திகள் ஸ்தலம் அது மகுடேஸ்வரர், அதுமாதிரி வீரராக பெருமாள், பிரம்மா 3 பேரும் இருக்கக்கூடிய அந்த கொடுமுடிக்கு போய் பிரார்த்தனை செய்து விட்டு வந்தால் கண்டிப்பாக நாகதோஷமானது விலகி திருமணம் கைகூடும். இந்த ராகுகேது பயிற்சியில் எல்லாருக்குமே நாகதோஷமானது விலகி மிகப்பெரிய வளர்ச்சிக்கு போக முடியும்.